இறைவா போற்றியனும் தனிப்பெரும் கருணையால் கடல் மூன்று கரை சூழ கன்னித்தமிழ் நாட்டினிலே காவலனாய் உருவத்தையும் செருவகையும் சேராது இயல்வது நாடு முப்பால் ஒரு செப்பிய கருணை பார்வை இந்நாட்டுக்கு யாருக்கு வீட்டுல வெறிய போராட்டமா போச்சு. போராட்டமா? என்னடா போராட்டம்? எந்த நேரம் அடிச்சுக்கணும் புடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கணும் இதே போராட்டம் தான். அடிச்சுக்குவாங்க பிடிச்சுவா இல்லை பிடிச்சிங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஆமா அது என்ன கடிச்சுக்கிட்டு வலி வரைக்கும் அடிக்கிறாங்க வலி இல்லாத பிடிச்சி கடிக்கிறாங்க. என் பொண்டாட்டியும் அண்ணன் பொண்டாட்டியும் கொண்டாடி தண்ணி பிடிக்க போய்க்கிறாங்க. கொண்டாடி என்ன நடந்தது தெரியாது. என் அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டான். உடனே என் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி கடிச்சுட்டான். முடியாத கடிச்சுட்டான். ரெண்டு பேரும் பெரிய சண்டை நடந்துக்குது. இந்த தகவல் எங்களுக்கு தெரியாது. நேரா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க சும்மா இல்ல. உடனே எங்க அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்ண தெரியுமா? அவன் சாமான் எடுத்து அவனுக்கு தனி கொடுத்தனம் போட்டான். என்னடா சாமான்? அண்டா குண்டா லொட்டு லொசுக்கு சரி வருஷம் அண்டா குண்டா நியாயம். அது என்ன லொட்டு லொசுக்கு? அண்டா குண்டான்னு எடுத்து போய் வெளி வச்சா லொட்டு, வெளிக்கிட்ட உள்ள கொண்டு வச்சா லொசு. அவங்க போய் சேர்த்துட்டாங்க. அவங்க போன உடனே என் பொண்டாட்டி சும்மா இல்ல. முன்ன வந்தவன வீட்டுக்கு போயிட்டாரு. நம்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமான் எடுத்துங்க என்கிட்ட தனி கொடுத்துரும் போயிட்டான். ஒரு குடும்பத்துல 4 பேர் 3 பேர் 5 பேர் வந்து ஒரே தாயின் பிள்ளைகள் ஒற்றுமையோடு அதுல யாருன்னா ஒரு நல்ல மருமகள் நல்லவங்க இருப்பாங்க. ஏண்டா மாமனாரு நல்ல மரியாதை இது முடிஞ்சது 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. போயிட்டா ஒரு நாள் வேலை சாப்பாடு போறேன்னு கொண்டாட்டி கேட்டேன். உடனே கேட்ட உடனே மனுஷனா எவ்வளவு சேர்த்து போயிட்டு கேக்குறான். தனி கொடுத்து வந்துட்டேன். சேர்த்து வைக்கிறேன். ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம் இதான் சேர்த்து வச்சார். 9 இருந்தா அதையும் கூட்டு புளிய மரத்தை புடங்கிற வந்து அதையும் விட்டு கொடுத்து முடியல. அதனை விட்டு போயிட்டாரு. தலைவரை பார்க்க போனேன். தலைவரை பார்த்து ஐயா ஐயா நானும் எங்க அண்ணன் தனி தனி கொடுத்துரும் போயிட்டோம். எங்க அப்பா சம்பாதிச்சு அது 2ஆ பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னேன். 2ஆவது சம்பாதிச்சு வச்சாரு. ஒரு புளிய மரம், பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம் இதே யோசனை பண்ணாரு. மூத்தவனா போறதுக்கு சொன்னாரு. ஒன்னனுக்கு மேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியாக ஆமாங்க. எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல எங்க அண்ணனுக்கு மேல் பாகு எனக்கு கீழ்பாக போட்டார். எங்க மகன் வந்துட்டான். அப்படியே காலம் போய் நேர்த்து சரி ஒரு நாள் மாச கணக்கு ஓடி போச்சு. சரி வீட்டு பக்கமா போய் சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரே சத்தம் என்னடா கோவம் வந்து எவ்வளவு திருவிழா சொல்லிட்டு வந்தேன். கோழி கட்டுமான மொத்த காய்ச்சி புளியாமரத்து மேல இருக்கிறவன் தான் உனக்கு சொந்தம். எனக்கு
பார்த்து நடக்கிறாங்க. அதோட போல பசுமாடு இருக்குது. அந்த பசுமாடு கண்ணு போட்டு பால் கறக்குது. போய் பார்த்தா பாலை கறந்துங்கிறான். நேரம் கண்ணு அவுத்து விட்டேன், குச்சி காட்டேன், கேணி எடுத்துமான மொத்த பால் ஏங்க பசுமாட்டு மடி எங்க எங்க வருது? அடுத்தது ஒரு ஏக்கர் நிலம். அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டான். கலகா போட்டான் 3 மாசம் ஆச்சு. கொத்து செடி ஒவ்வொரு செடியில காப்பிடிக்கா 6 பிடிக்கா இருந்தது. பார்த்தா தம்பிக்காரி கூட மாட்டேன் ஆளை கூப்பிட்டோம். சமாளிப்பேன். 7 மணிக்கு கொண்டாடிட்டு போனேன். மொத்த செடி பிடிச்சி காய பச்சு போட்டுக்கினேன். செடி அங்கேயே போட்டு விழுது. ஏண்டா பேர்கலையை போட்டு கடன் வாங்கி போட்டு பேர்கலையை போட்டு மலன் அனுபவிக்கிற நேரத்தில் நீ எல்லாத்தையும் தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு மரியாதை கொடுங்க. தலைவர் மேல்பாகம் ஒன்னு கீழ்பாகம் சொன்னாரு. மண்ணுக்கு மேல செடி இருக்குது, அவனுக்கு மண்ணு கீழே காய் இருக்குது. எதுவுமே அனுபவிச்சு ஆமாங்க இது மாதிரி கிடைக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் அங்க போய் ஐயா ஐயா நீங்க சொன்ன தீர்ப்பு பிரகாரம் நான் எதையும் அனுபவிக்க முடியல. சொன்ன தீர்ப்பு பிரகாரம் இருக்கேன், என்னால முடியல, தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு தீர்ப்பை மாத்தினாரா? தலைவர் சொன்னார் ஏற்கனவே சொன்ன சின்ன கொள்ளாத அது மாதிரி பண்ணிட்டான், அதை தீர்ப்பை மாத்திரேன். இனிமே உனக்கு கீழ்பாகம், உன் தம்பிக்கு மேல் பாகம் போங்கடா. என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஆண்டவன் கடாட்சத்தில் தான் எல்லாம் நடக்குது. ஆண்டவனுடைய கடாட்சியம். ஆமா சரி என்னடா அப்பா சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியலையே, கெட்டு வந்து கிடைக்க சொல்றது கம்மியாட்டி புத்தி இருக்காங்களா? என்னடா செய்யலாம்? அந்த 1 ஏக்கர் ஓட்டி கவுர் நட்டான். உனக்கு அந்த மாதிரி தான் பயிர் வைக்க 3 மாசம் ஆச்சு. அப்படி கது செண்டு ஆடுது. முத்தி போன நேரத்துல 6000 கோடி எடுத்து போனா மொத்த காது கோடிக்கு போட்டு தட்டு எடுத்து மாட்டு போடு. தீர்ப்பு வராதுன்னு சொல்லு. தீர்ப்புக்கு என் வீட்டுக்கு வராதுன்ட்டா நீ வந்து போன தீர்ப்புக்கு நீ தீர்ப்பாக தான் போகலாம். ஆமா இன்னொருவன் இங்கே ஓட்டு வழி அரண்மனையில ஒரே ஒரு ஆளு நான் தான் செஞ்சீங்கிறேன். எதுக்குமே லாகி பல்ல. அப்படியா? அப்படி ஏற்கனவே உனக்கு மரியாதை கருத்துதான் மரியாதை. ஒரு ஆளு எவ்வளவு ஒரு வேலை செய்ய முடியும்? அது தெரியல.
ஐயா எனக்கு அது ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிவிட்டது. எப்படின்னா நான் சாதாரண கிடையாது. ஐயோ பெரிய வேலையில இருக்கிறேன். அங்கதாங்கிறேன். இந்த நீந்துங்கிறீங்க. எங்க அம்மா சொன்னாங்க போன்ல வாய வச்சாங்க. போன் பேசுறாங்க. மகனே உன்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி பத்தி வச்சுக்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஏமா நீதான் சென்னையில அங்கே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏமாமா சென்னையில இருக்கிற பொண்ணு தேவை கிடையாது. அதுக்கு பேண்டிங் இந்த மண்ணி சூத்துக்கிறது நாடி ஒரு கிராமத்து பொண்ணை அடக்கமா இருக்கா பொண்ணை பாருமான்னு சொல்லி குச்சி இருந்தாலே பொண்ணு பாரு. சத்தியமா சொல்றீங்க பொண்ணே இப்பதான் பாத்துக்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியாது. எப்படி உத்தமின்னு சொல்றீங்க? சரி சொல்லு சொல்லு. நான் வாய ஒன்ன பார்த்தா எங்க அம்மா சொன்னாங்க அந்த பொண்ணு கோவில உட்காந்துக்குது. இதெல்லாம் ஜோடிச்சு உட்கார வச்சுக்கிறாங்க. யார கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடிச்சுட்டாங்க. அழகு அழகு பற்றி உட்கார வச்சுக்கிறாங்க. செட்டு வாயில் அடிச்சுக்கிட்டேன். அந்த பவுடர் எடுத்து கால் அடிச்சுக்கினேன். போனா சொல்றீங்க ஊர் உலகத்துல எப்படியோ பேசிக்கிறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணு இவனுக்கு அந்த பொண்ணு பேசிக்கிறாங்க. ஐயோ சத்தியமா சொல்றேன் முன்னாடி உச்சிவீங்க. அந்த அந்த கிணிக்க பாத்துருக்கீங்களா? அதை விட ஒரு இன்சியம் அந்த நுழைக்கணி அந்த சாவுல திருடிக்கிறாள் சாவித்திரி. அதை விட மேலுங்க அதான் பொழுது அந்த கடவுள் தான் எனக்கு கொடுத்து வரும்போது நல்ல ஒரு பெண். 7 மணிக்கு தாலி கட்டிட்டேன். தாலி கட்டிட்டு நைட் 10 மணிக்கு எனக்கு கை கால் திரியல எனக்கு. இப்படிப்பட்ட பொண்ணாச்சா நைட்டுக்கு 10 மணிக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அந்த நேரத்துல எங்க ஏஜமான் போன் பண்றாரு. பட்டு தெரி நீங்கிய 3 லட்சம் ரூபாய் பட்டு தெரிய அப்படியே விட்டு போயிட்டு அவங்க வந்து இங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. உடனே போட்டு பாராங்க. நான் என்ன பண்றது? என்னடா செய்வேன்? இருக்கட்டும் ஒரு ஆளு என் மொண்டாட்டி நைட்டு 10 மணிக்கு முதல்ல இருவேன். நான் உங்க போட்டா நான் இங்க வர்றதுதான். இங்கதான் நீங்க சிந்தனை பண்ண. என் மொண்டாட்டி உத்தமையா இல்லையானே நீங்க மட்டும் நான் பாக்குற ஜனங்களும் சிந்தனை பண்ண சொல்லுங்க. என் பொண்டாட்டி இப்ப சொன்ன மாதிரி கூப்பிடுறாரு பின்னாடின்னு அவர் சொன்னாங்க. என்னடா சொன்னா? எங்க இதுன்னு ஆத்துல ஓடுற தண்ணி அச்சுன்னு போட்டுங்க. இது கிணத்து தண்ணி. நீ எப்போ வருமோ மூட்டு குத்துக்கலாம். நீங்க போயிட்டு தாலி கட்டின உடனே சொல்றாங்க பொங்கல் அந்த யாடா போறது எதுக்குடா போறேன்னு கேப்ப. என் பொண்டாட்டி தெரியுங்க சத்தியமா சொல்ற உத்துங்க. 100 முறை சொல்லி இப்ப நீ விட்டுட்டு எங்க போயிட்டா? அதான் ஒண்ணு
என் பொண்டாட்டி சொல்லிட்டேன் கிளம்பிட்டேன் மெட்ராஸ் கிளம்பி டேய் கல்யாணம் முடிஞ்சு முதல்ல நடக்கல போயிட்டியா நீ என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போக வேண்டியதானே போய் வர வரைக்கும் பாதுகாப்பா பாத்துக்குவேன் எங்க அம்மா பாத்துக்கிறேன் ஊட்டிட்டு கிளம்பிட்டீங்க கிளம்பி போயிட்டு ஒரு மாசம் பொறுத்து வரேன் வரும்போது என் பொண்டாட்டி கிராமத்துல இருந்து பொண்டாச்சு ஆசை வாங்கி இல்லையா என்னடா தின் பண்ணலாம் வாங்கி அவளுக்கு அவளு ஒச்சக்கல்ல பெல்லாம் எல்லாத்தையும் வாங்கினேன் மெட்ராஸ் போனவா அவளு ஒடக்கல்ல பெல்லம் ஒரு கிளிக்கு எத்தனையோ வகை இருக்கு அதெல்லாம் வாங்கி வைக்கணும் முண்டம் இரும்பி சாப்பிடுவாங்க வாங்கிட்டேன் இரும்பி சாப்பிட சொல்லு உன்னை வந்து திண்ணையில வச்சுட்டு என் பொண்டாட்டி கூத்து அடியாரி கூத்து பாரு என் பொண்டாட்டி ஓடி வந்தா ஓடி கட்டி புடியாங்க என்ன தொடாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஏண்டா ஊத்தமிங்க அவன் சத்தியமா யாரு கட்டி போனேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னா நான் வீட்டுக்கு தூரங்க என்ன தொடக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணா மனசு ஒண்ணு எனக்கு மஞ்சு போச்சு எழுத்து வீட்டுல போய் உட்காந்துங்கிறேன் 300 ரூபாய் முள்ளங்கி பச்சாட்டு தான் எனக்கு கொடுத்தா உன்னுடைய மனைவி ஆமாங்க இன்னும் கூப்பிட்டு கொடுதா எங்க என்னால தான் சுகத்தை கொடுக்க முடியல இந்த 300 ரூபாய் போய் எங்கன்னா சந்தோஷமா வந்துருக்கா மனைவி டேய் உனக்கு கிடைச்சது ரொம்ப ஏய் இப்ப நான் சொல்றேன் உன் முன்னாடி கண்டிப்பா உத்துமிதான் சத்தியமா ஊத்துவீங்க அந்த 300 ரூபாய் தின்னு போய் 3 வீட்டு முனிமாட்டை குடுத்துட்டு நான் சந்தோஷமா வந்துட்டு வந்தேன் நான் வர வரைக்கும் வீட்டு வாசல்லயே நிக்கிறேன் இல்லைங்க என்னன்னு கேட்டேன் 300 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணேன்னு கேட்டேன் ஏங்க சத்தியமா சொல்றேன் என் பொண்டாட்டி இங்கதான் சிந்தனை உடனே என்ன பண்ணு கேட்டேன் நான் சொன்னேன் நீ குத்தடி 300 ரூபாய் வாங்கிட்டு போய் 3 வீட்டு முனி மாட்டை குடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வந்து சொன்ன பாரு என் பொண்டாட்டி சொன்னாங்க 3 வீட்டு முனி மாட்டை 300 ரூபாய் குடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வந்தியா அவங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட 10 ரூபாய் தான் குடுத்துட்டு வருவான்